ஒரு குடும்பத்தோட அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் அந்த வீட்டு பெண் கையில் தான் இருக்குது. அப்படி என் வீட்டு ஆளுங்களுக்காக நான் என்னென்ன பண்ணேன் அதுதான் என்னோடய வீடியோஸ் மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதன் மூலமாக அவங்களோட ஆரோக்கியத்தை எப்படி பார்த்துக்கிறேன், அதுதான் என்னோட நோக்கம். உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து ஏதாவது பயனடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வாரம் மண்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேக்கான விலாக் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். இது வந்து வியாழன் வெள்ளிக்கு என்னென்ன குக் பண்ணேன் அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போதுமே முதல் நாள் இட்லினா மறுநாள் தோசை, அதில் வித்தியாசம் இல்லை. எங்கள் வீட்லேயும் தோசை பண்ணி கூடவே தேங்காய் சட்னி வச்சேன். ப்ரோட்டீன் வேணும். இந்த யோகா பார்னு ஒன்று வருது, அதை எப்போதும் வாங்கி வச்சுப்பேன். ஏதாவது ஒரு சோர்ஸில் ப்ரோட்டீன், ஒரு நாளைக்கு இது, ஒரு நாளைக்கு சோயா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு கொடுப்பேன். நாங்களும் பாதி பாதி எடுத்துப்போம். ப்ரோட்டீன் மில்க் குடிக்காத டைமில். பொண்ணுக்கு மத்தியானம் லஞ்ச் பேக் அன்றைக்கி முருங்கைக்கீரையில் பருப்பு தான் பண்ணியிருந்தேன். அது கூட உருளைக்கிழங்கு பொரியல். முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அதுவும் தால் வச்சிங்கன்னா அதில் நெய் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தி. மறக்காமல் முருங்கைக்கீரை பண்ணும்போது அது கூட பெருங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சிங்கன்னா அதோடய வாய்வு தொல்லை இல்லாமல் இருக்கும். மத்தியானம் எங்களுக்கு கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு வெங்காயம், தயிர் பச்சடி, நெல்லிக்காய் தயிர் பச்சடி பண்ணியிருந்தேன். பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அதே கொடுத்தா போர் அடிக்கும்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக், காலையில் இருந்த இட்லி மாவில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு பேட்டிஸ் மாதிரி அவளுக்கு பண்ணி கொடுத்தேன். கூட அதே தேங்காய் சட்னி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அப்புறம் நைட்டுக்கு கொஞ்சமாக சாதம் எடுத்து அதில் கொஞ்சம் டோஃபுலாம் போட்டு லெமன் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்தேன். அது கூட ஒரு பொரியல். இப்படி தான் அன்றைக்கி போச்சு வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை காலையில் உப்புமா பிரேக்ஃபாஸ்ட்க்கு. உப்புமா கூட சுண்டல் ப்ரோட்டீனுக்கு, கொஞ்சம் ட்ராகன் ஃப்ரூட், கொஞ்சம் சர்க்கரை வச்சு கொடுத்தேன், நாட்டு சர்க்கரை. எனக்கு உப்புமாவோட நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவளோட மிட்டே ஸ்நாக்குக்கு அந்த வாங்கின கிராக்கர்ஸ் இன்னும் இருக்குது. அது கூட தக்காளி, குக்யூம்பர், கொஞ்சமாக மைனீஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு டாட்டூஸ் சாலட் மாதிரி பண்ணி கொடுத்தேன். ஃப்ரைடேனா அவள் ஏதாவது ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கேட்பா. அன்றைக்கின்னு பார்த்து நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தேன். நூடுல்ஸ், ஆட்டாவோட நூடுல்ஸ் இருந்தது மேகியோட. ஸோ அதை எடுத்து குக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டு மறுபடியும் எடுத்து குக் பண்ணிவிட்டு, யூஸ்வலாக நான் நூடுல்ஸ் அப்படி தான் பண்ணுவேன். அதில் இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் அப்போ தான் கொஞ்சமாவது போகும். அதுக்கு வேண்டி எங்களுக்கு மிக்ஸ்டு வெஜ் சாம்பார், பொரியல். என்ன பொரியல் பண்ணியிருந்தேன்னு தெரில, ஞாபகம் இல்லை, சாரி. அப்புறம் இது சனிக்கிழமைக்கான குக்கிங் விலாக். பருப்பு பண்ணியிருந்தேன். கூட அவளோட பிரேக்ஃபாஸ்ட் மிட் டே ஸ்நாக்குக்கு ப்ரெட்டு கூட ஒரு சீஸ் வச்சு பண்ணி கொடுத்தேன். லெமன் ரைஸ், நெல்லிக்காய் ரைஸ் கூட வெண்டைக்காய் பொரியல். அப்புறம் சீட் மில்க்கு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி. இதுதான் அன்றைக்கி சாட்டர்டேக்கான குக்கிங்காக இருந்துச்சு. சாஃப்ட் இட்லி வேணும்னா 3 பங்கு ரைஸு, 2 பங்கு உளுந்து போடுங்க. இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அவளோட பிரேக்ஃபாஸ்ட் சீன் சீஸ் சாண்ட்விச், இட்லி, சாம்பார், நெல்லிக்காய் சாதம், வெண்டைக்காய் பொரியல். இப்படி தான் சாட்டர்டே போச்சு. சாரி, சாட்டர்டே இல்லை, ஃப்ரைடே போச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு முருங்கைக்கீரை பொரியல், பீர்க்கங்காவோட தோல் வச்சு தொகையல், அப்புறம் பருப்பு, பீர்க்கங்காய் போட்ட பருப்பு, கொஞ்சமாக மிக்சர் வச்சு மத்தியானம் நாங்கள் சாப்பிட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்க